ஒரு வழியா கால்வாசி கிணற தாண்டியாச்சு. என்னது கிணறு கால்வாசி அதானே, அது வேற ஒன்றும் இல்லை. ஆஸ்திரேலியா 445க்கு தன்னோட 10 விக்கெட்டே இழந்தது. அதுக்கப்புறம் இந்தியா வந்து தன்னோட பேட்டிங்கை ஆரம்பிச்சது. இப்படி இருக்கும்போது என்னாச்சு, டொப்பு டொப்பு டொப்புன்னு வரிசையாக விக்கெட் விழுந்தது. ராகுலும் ரோஹித் சர்மாவும் கடைசி வரைக்கும் களத்தில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க நேற்று. இன்னைக்கு காலையில் மேட்ச் ஆரம்பிச்சது. 10 ரன் அடிச்சிட்டேன் அப்படின்னு பந்தாவாக அவுட் ஆகிட்டு வெளியே போயிட்டாரு ரோஹித் சர்மா. நான் தான் டீம் கேப்டன், பரவாயில்ல அடுத்த நிமிஷத்தில் அடித்து உங்களுக்குலாம் நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நைஸ் அப்படியே கிளம்பி போயிட்டார். இந்த நேரத்தில் ராகுல் வந்து திடீர்னு அவருக்கு என்ன தொடிச்சோ தெரியல, அந்த சீரீஸ் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக 10-20 அடிச்சுக்கிட்டு இருந்தவர் இப்போ ஒரு 84 ரன் அடித்து லயன் பால்ல அவுட் ஆகிருக்கிறாரு. இப்போ ஸ்கோர் என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆஸ்திரேலியாவை விட 304 ரன் பின்தங்கி இருக்கிறோம். நிதிஷ்குமார் ரெட்டியும் ரவீந்திர ஜடேஜாவும் களத்தில் இருக்கிறாங்க. ஃபாலோவான தவிர்ப்பதற்கான ரன்கள் நோக்கி இந்தியா நகர்ந்துக்கிட்டு இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய ஆறுதலுக்கான விஷயம். இப்போது இன்னிங்ஸ் தோல்வியை தவிர்க்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு நல்ல ஒரு ஸ்கோரை கையில் எடுக்கணும் நம்ம பேட்ஸ்மேன்கள். இன்னைக்கும் நாளைக்கும் மட்டுமே பாக்கி இருக்கிற நேரத்தில் ஒருவேளை மழையில் வந்து மேட்சை ட்ரா ஆகக்கூடாதா அப்படிங்கிற எண்ணம் கூட மைண்ட் வாய்ஸாக இருக்கலாம். பட் எது எப்படி அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்தில் போக போக தெரிய ஆரம்பிச்சு விடும். தமிழ் எக்கோஸின் இது நம்ம ஆட்டம்.